வணக்கம். இந்த மேற்காசிய போர், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததுன்னா, நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ வந்திருக்கிறது என்னன்னா, எரிவாயு தட்டுப்பாடு. சமையல் எரிவாயுவுக்கும் கடுமையா தட்டுப்பாடு ஆயிருக்கு. வணிக பயன்பாட்டுக்கெல்லாம் இப்போ இந்த சமையல் எரிவாயு கொடுக்காண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முதல் முதல்ல ஒரு பாதிப்பு இந்த போர்னால இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இப்ப நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், இப்படி இந்த மேற்காசிய நாடுகள் எல்லாமே ரொம்ப பாதிச்சிருக்கு பார்த்துடுங்க. அதனால இந்த போர்னால என்ன பாதிப்பு வரும்னு இப்போ நம்ம முத அந்த வேதனையை புரிஞ்சுக்கிட்டோம். இனி போக போக இன்னும் நாள் நிறைய அந்த போர் வந்து இன்னும் மாச கணக்குல இல்லை 2 மாசம் 3 மாசம் போச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பிரச்சனை பாருங்க. பெட்ரோல் டீசல் விலை கூடும், மளிகை பொருள் எல்லாமே விலைவாசி கடுமையா உயரும். அதனால ஆக மொத்தத்துல இந்த போர் வந்து நம்ம உலகத்துக்கு ஆகாது. அதனால மக்களா நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணுவோம், இந்த போர் வேண்டாம். யாருக்கு மேல தப்பு இருந்தா கூட பேசி தீர்த்துக்கலாம். என்னைக்குமே அகிம்சை, அன்பு, பேரன்பு, பேச்சுவார்த்தை இதுதான் வெற்றி பெறும். அதனால அமெரிக்கா தயவு செய்து, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆனாலும் சரிதான், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதாயாகுவா இருந்தாலும் சரிதான், நீங்க வந்து ஈரான் உச்சபட்ச தலைவர்களா இருந்தாலும் சரிதான், நீங்க பேசி தீர்த்துக்கிடுங்க. உங்களுக்கு பிரச்சனை என்னதுன்னு நீங்க பேசி தீர்த்து இந்த மக்களை கஷ்டப்படுத்தாதுங்கிறது தான் அன்பான வேண்டுகோள். அதனால நண்பர்களே, நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோம். அப்பாவி அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதே போல என்ன பாருங்க, இனி வந்து கடுமையான விலைவாசி உயர்வு, அந்த பக்கமும் இந்த பக்கமும் குண்டை போட்டு சாவுறது மக்கள் தான். எனவே போர் வேண்டாம், தயவு செய்து போர் வேண்டாம்ங்கிறத மன்றாடி கேட்டுக்கிறோம்.